நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிப்சன் பேசுறேன். இப்பதான் நீங்க முதல் முறையா நம்மளோட வீடியோஸ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பண்றது மூலமா நான் லைவா குடுக்குற அப்டேட்ஸ் பிளஸ் உங்களுக்கு வீடியோ அனலைசிஸ் எல்லாமே தெளிவா கிடைக்கும். அண்ட் தென் அப்கமிங் டேஸ்ல கோல்ட பொறுத்தளவுக்கு ஒரு ஃபால் போயிட்டு, ஒரு கிளியரான ஒரு புல்லிஷ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறத வீடியோல தெளிவா பார்க்கலாம். அண்ட் தென் இதுவரை நீங்க நம்மளோட விஐபி சேனல ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றது மூலமா ஃபாரெக்ஸ்ல உங்களுக்கு பேஜ் எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகள் பிளஸ் உங்களுக்கு ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் பிரைஸோட உங்களுக்கு கால்ஸும் கிடைக்கும். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் அப்கமிங் வீக்ல என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்த்துடலாம். கோல்டு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் நமக்கு கிளியரான ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதில் எந்தவித கரெக்ஷன்ஸுமே இல்லை. நமக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, ஒரு அப் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஹை மூவ்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இல்லை டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு லோவர் லோவில் நமக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். அஸ் ஆஃப் நோ மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு ஆல் டைம் ஹை, அதாவது 2000க்கு மேலே போயிட்டு ஒரு கிளியராக ஒரு சைட்வேஸில் மூவ்மெண்ட் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. பாருங்க இந்த மாதிரி மூவ்மெண்ட் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து அப் ட்ரெண்ட்னு சொல்ல மாட்டோம், இது ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, சைட்வேஸ். ஸோ இது வந்து சைட்வேஸ். ஸோ அப்கமிங் வீக்ஸில் கோல்டோட மூவ்மெண்ட்டை நம்ம வந்து சைட்வேஸில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணி நமக்கு பை பொசிஷன் எங்கே எடுக்கணும், செல் பொசிஷன் எங்கே எடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ கோல்டை பொறுத்தளவுக்கு நமக்கு மெயின் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன அப்படிங்கிறத ட்ரா பண்ணிக்கலாம். நமக்கு லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கிளியராக 2030 அப்படிங்கிறது ஒரு நம்மளோட மெயின் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா நம்மளோட சப்போர்ட் ஜோன் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக ட்ரா பண்ணிடலாம். ஸோ சப்போர்ட் ஜோனை பொறுத்தளவுக்கு நமக்கு 2074 வரைக்கும் விக்கி விட்டுட்டு போயிருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட ரெண்டாவது சப்போர்ட் ஜோன். ஸோ நமக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆனால் பிட்வீன் இந்த கேப்ஸுக்குள்ளே மட்டும்தான் மூவ்மெண்ட் ஆகணும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இப்போது ஒரு செல் கால் எடுக்க போகிறோம். என்னென்ன ரீசன்ஸ்னால செல் ஆக போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்ல போகிறேன். என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியராக இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆக போகுது. ஸோ வந்து நான் ஷார்ட் பொசிஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்போர்ட் ஜோனாக இருக்கிற 1974 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் ப்ரைஸ். அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2030 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ். ஸோ எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட சப்போர்ட் ஜோன். ஸோ சப்போர்ட் அட் 1975 இருந்து 1980 வரைக்கும் நமக்கு வந்து சப்போர்ட் ஜோன் தான். அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட் வீக்கில் மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தால் 2030 2033 அப்படிங்கிறது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து 2030 35 வரைக்கும் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த இடத்துல இருந்து என்னென்ன ரீசன்ஸ்னால ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். முதல் காரணம் என்ன அப்படின்னா, கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் படி பார்க்கும்போது நம்ம கிளியராக ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. பாருங்க இந்த இடத்துல ஒரு கிளியரான ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு முதல் ரீசன். கோல்டு ஃபால் ஆகிறதுக்கு முதல் ரீசன் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங். அடுத்தபடியாக உள்ள ரீசனையும் தெளிவாக பார்த்துடலாம். பியரிஷ் என்கல்ஃபிங் அப்படிங்கிறது நம்மளோட முதல் ரீசன். அடுத்தபடியான ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷன் ஆகும்போது ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு தான் மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ இது வந்து நம்மளோட ரெண்டாவது ரீசன். அதையும் நம்ம கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிட்டா தான் தெளிவாக புரியும். பியரிஷ் ஸ்பின்னிங் டாப். ஸோ இது வந்து நம்மளோட ரெண்டாவது ரீசன். அண்ட் தென் இதுக்கு இடையில நமக்கு மிட் பாயிண்டாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2000, அதாவது இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு 2000 அப்படிங்கிறது ஒரு இன்டர்மீடியேட் சப்போர்ட் ஜோனாக இருக்குது. ஸோ அதையுமே நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டா தான் நமக்கு தெரியும். மேபி மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து நமக்கு ஒரு புல் பேக் கூட கொடுத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இந்த சப்போர்ட் ஜோன்லாம் ஒபே பண்ணாது. ஸோ வந்து இது வந்து இமீடியட் சப்போர்ட்னு சொல்லுவோம். இமீடியட் சப்போர்ட் வந்து டெம்பரரி சப்போர்ட்னு வச்சுக்கலாம். ஸோ டெம்பரரி சப்போர்ட். ஸோ இதெல்லாம் ஒபே பண்ணாது அட் 2000. அப்போது கோல்டை பொறுத்தளவுக்கு செல் ப்ரொஜெக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஒரு பாத்வேவை நம்ம ட்ரா பண்ணும்போது மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு கிளியராக ஒரு ஃபால் கொடுத்து ஒரு ரீடெஸ்ட் 2010 வரை கொடுத்து அகெயின் ஒரு லாங் போயிடும். ஸோ இதுதான் என்னை பொறுத்தளவுக்கு கோல்டு ஃபால் ஆகக்கூடிய ப்ரொஜெக்ஷன். ஸோ இதை வந்து நம்ம ரெட் கலரில் ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் தெளிவாகவும் இருக்கும். அண்ட் தென் நம்மளோட ஃபாண்ட் ஸ்டைலையும் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து ஃபால் ஆகிறதுக்கான ப்ரொஜெக்ஷன். இதோட டிபியை பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா 2030 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸு. அண்ட் தென் டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1974 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் ப்ரைஸ். 1975 கூட வச்சுக்கலாம். இது வந்து நம்மளோட டார்கெட் ப்ரைஸ். ஸோ இப்போ டெக்னிக்கல்ஸாக என்ன ரீசன்னால கோல்டு வந்து ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஃபண்டமெண்டலாக டிஎக்ஸை வச்சு நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் கிளியராக ஒரு புல்லிஷ் மொமெண்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நமக்கு லாஸ்ட் வீக் வந்த நியூஸஸ் வந்து ப்ரீவியஸாக இருந்த இம்பேக்டை விட கம்மியாக இருந்ததுனால நம்மளோட சப்போர்ட்டெல்லாம் பிரேக் பண்ணிச்சு. டிஎக்ஸை சப்போர்ட் பாருங்கள், இந்த இடத்துல டிஎக்ஸுக்கு சப்போர்ட்டாக இருந்த ரீஜன் பார்த்தோம்னா 102. ஸோ 102 அப்படிங்கிற ஜோனை கிளியராக மார்க்கெட் பிரேக் பண்ணி நமக்கு அடுத்து மெயினாக இருக்கிற சப்போர்ட் ஜோன், அதாவது 103 அப்படிங்கிற சப்போர்ட் ஜோனை பேஸ் பண்ணி மூவ்மெண்ட் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ எப்போ நமக்கு டிஎக்ஸை வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு புல்லிஷ் ஆகி நமக்கு 103 அப்படிங்கிற ஜோனுக்கு போகுதோ அப்போ கோல்டு வந்து நம்மளோட டார்கெட் ப்ரைஸான 1970 அப்படிங்கிறத ஈஸியாக அச்சீவ் ஆகிடும். அதே இது எப்போ மார்க்கெட் வந்து கிளியராக இந்த ஜோன், அதாவது இங்கேருந்து மேலே போயிட்டு இதை ரீபவுண்ட் பண்ணி ஃபால் ஆகுதோ அப்போ நமக்கு வந்து டிஎக்ஸை வந்து வீக் ஆகிடும் நமக்கு. ஸோ கோல்டு வந்து கிளியரான புல்லிஷ் ஆகிடும். ஸோ எப்போ டிஎக்ஸ் வந்து 103 போகுதோ அப்போ வந்து நமக்கு கோல்டு வந்து 1970 போயிடும். எப்போ அந்த ஜோன் 103 அப்படிங்கிற சப்போர்ட் ஜோனை ரெசிஸ்டன்ஸ் ஜோனை ஒபே பண்ணுதோ அப்போ நமக்கு மார்க்கெட் அகைன் கிளியராக ஒரு ஹையர் ஹை கொடுத்து ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகிடும். ஸோ இதுதான் கோல்டு வந்து ஃபால் ஆகக்கூடியதுக்கான ரீசன். தெளிவாக சொல்கிறேன், ஒரு பீரிஷ் என்கல்ஃபிங் அண்ட் தென் பீரிஷ் ஸ்பின்னிங் டாப் இருக்குது. 2000 அப்படிங்கிற சப்போர்ட்டை லாஸ்ட் டைம் டச் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. ஸோ அகைன் இந்த ஜோன் பிரேக் பண்ணி நமக்கு 1975 அப்படிங்கிற டார்கெட் ப்ரைஸை ரீச் பண்ணிட்டு தான் புல்லிஷ் ஆகும். ஸோ இதுதான் அப்கமிங் வீக்ஸில் கோல்டு வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கு ஃபால் ஆகிறதுக்கான ரீசன். அண்ட் தென் ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது நியூஸஸ் திங்கக்கிழமையும் இருக்குது அண்ட் தென் செவ்வாய்க்கிழமையும் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி கூட நமக்கு ஒரே நாளில் நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் அச்சீவ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தென் நம்ம இப்போ நம்மளோட பை ப்ரொஜெக்ஷனை பார்த்துடலாம். வீடியோட பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் ஒரு ஃபால் ஆகிட்டு புல்லிஷ் ஆகும் அப்படின்னு. ஸோ வழக்கம் போல் இதுக்கும் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அண்ட் தென் சப்போர்ட் ஜோன் ட்ரா பண்ணிக்கலாம். நம்மளோட சப்போர்ட் ஜோனை பார்த்தோம் அப்படின்னா 1975 நம்மளோட டார்கெட் ப்ரைஸாக இருந்தது தான் நம்மளோட சப்போர்ட் ஜோனு. அண்ட் தென் மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தபடியாக இருக்கிற சப்போர்ட் ஜோன் வந்து 1950 அப்படிங்கிற வரைக்கும் கூட மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். அண்ட் தென் ஃபால் ஆச்சுன்னா இவ்வளோ வரைக்கும் ஃபால் ஆகும். அண்ட் தென் புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ரீசெண்டாக இருக்கிற நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 2030 வச்சுருந்தோமா, ஸோ அது வந்து நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். அண்ட் தென் அடுத்தபடியாக பார்க்கும்போது நமக்கு 2024 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கும். ஸோ நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபால் ஆகி இந்த இடத்துக்கு வந்தால் கண்டிப்பாக இங்கேருந்து நம்ம ஒரு கிளியராக ஒரு புல்லிஷை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதோட ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 1970 இருந்து ஒரு அதிகபட்சமாக நமக்கு முதல் டார்கெட் ப்ரைஸாக 2030, அதனால் அடுத்த டார்கெட் ப்ரைஸாக 2060 போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தென் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1952, மேபி விக்கு விடுறதுனால நம்ம 1947 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எந்தெந்த ரீசன்ஸ்னால இங்கேருந்து புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். நம்மளோட ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இது. ஸோ ஒபே சப்போர்ட் 1980 அப்படிங்கிறது நம்மளோட மெயின் சப்போர்ட். ஸோ இங்கேருந்து ஒரு புல்லிஷ் ஆகும். இது வந்து முதல் ரீசன். அண்ட் தென் அடுத்தபடியான ரீசன் பார்க்கும்போது ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ ஒரு அப் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு மேலேயே போயிட்டே இருக்காது. கரெக்ஷன் ஆகி தான் புல்லிஷ் ஆகும். அது சூன் அஸ் பாசிபிள். அதே மாதிரி இங்கேருந்து ஃபால் ஆகி ஒரு கரெக்ஷன் எடுக்கும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் புல்லிஷ் ஆகிறதுக்கு ட்ரெண்ட் வந்து ஒரு ரீசன். அண்ட் தென் இதோட ப்ரொஜெக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆனதும் ஒரு 1970 வரை விக்கி விட்டுட்டு அகெயின் ஒரு புல்லிஷ் ஆகி ஹையர் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் கோல்டு வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கான ரீசன். அண்ட் தென் நம்ம ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது டிஎக்ஸ்ஒய் ஐட்டம் வந்து டிஎக்ஸ்ஒய் சொல்லியிருந்தோம். எப்போ நமக்கு வந்து
103 அப்படிங்கிற ஜோனை டச் பண்ணுதோ அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து கோல்டு 1970 போயிடும். ஸோ இந்த ஜோனை ஒபே பண்ணி ஃபால் ஆகும்போது நமக்கு எந்தவித மாற்றமும் இல்லை. கரெக்டாக 109 ஒபே பண்ணுது அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இருந்து ஜோன் கிளியராக வந்து ஒரு புல்லிஷ் ஆகி போயிடும். அட் த சேம் டைம் இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு அனலைசிஸ் பண்ண செல் ப்ரொஜெக்ஷன் ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் இந்த பை ப்ரொஜெக்ஷன் ஒர்க் ஆகும். அண்ட் தென் அப்கமிங் வீக்ஸில் நமக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் இருக்குது, அண்ட் தென் ஃபெட் நியூஸ் இருக்குது, அண்ட் தென் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே கூட நமக்கு வந்து நிறைய நியூஸஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து கொஞ்சம் லாபம் இல்லைனாலும் கேபிட்டல் சேஃபாக நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ லெவல்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணிட்டு தான் இது வந்து நம்மளோட TP1 2030 அப்படிங்கிற நம்மளோட TP1. அண்ட் நமக்கு அடுத்தபடியாக டிபி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆல் டைம் ஹையாக இருக்கிறது. ஸோ அது வந்து நம்மளோட ரெண்டாவது டிபி அப்படி அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிக்கிறோம். அது நமக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஸ்டாப் லாஸ் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டார்கெட் ப்ரைஸ், செல்லுக்கு டார்கெட் ப்ரைஸாக இருந்த 1970 தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ். 1970 75 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ். ஸோ ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்னொரு மெயின் விஷயம், இந்த இடத்துல வந்து நமக்கு லிக்விடிட்டி ஹண்ட், அதாவது ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டாப் லாஸை தள்ளி போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ லாஸஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். திரும்பவும் சொல்கிறேன், கிளியராக நம்மளோட சப்போர்ட் ஒபே பண்ணி மேலே போகும். ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு டெக்னிக்கலாவோ ஃபண்டமெண்டலாவோ அடுத்தடுத்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சரி, வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.